Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கக்கூடிய சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரோட்டு கடை ஸ்டைல்ல நம்ம பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கான ஒரு தக்காளி சட்னியும் பாத்தீங்க அப்படினா நம்ம வீட்லயே ரொம்ப குயிக்கா prepare பண்ணிடலாம். இதோட ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளவு நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு. நம்ம கோதுமை மாவுலயே பண்ணலாம். ஆனா மைதா மாவுல நம்ம ட்ரெடிஷனலா பண்றனால அதே மெத்தட்ல நான் பண்ணியிருக்கேன். 2 கப் மைதா மாவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு இத நல்லா mix பண்ணி எடுத்துருங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க போறோம். தண்ணி 1/2 கப் தண்ணி தேவைப்படும். நல்ல சூடான தண்ணி ஃபர்ஸ்ட் 1 கப் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும். மோமோஸ் எப்ப நம்ம பண்ணும்போது கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை எதுல பண்றீங்க அப்படினாலும் சூடு தண்ணி சேர்த்து தான் நம்ம பிசையணும். அப்பதான் அது பெர்ஃபெக்ட்டா நமக்கு வரும். இப்போ நான் தண்ணி மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு mix பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்ட்டான டோவா கொண்டு வரணும். அதாவது பூரி மாவு இருக்கும்ல, கொஞ்சம் அதாவது ரொம்ப செமி சாஃப்ட்டா வேண்டாம். பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அப்பதான் நமக்கு தேய்க்கிறதுக்கும் அதே மாதிரி ரெடி பண்ணி போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கை வச்சு mix பண்ணி எடுங்க. எந்த ஒரு கட்டியோ எந்த ஒரு மாவோ இருக்க கூடாது. சோ நல்லா இந்த மாதிரி mix பண்ணி எடுக்கணும். இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுறலாம். இந்த டைம்ல நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துர்க்கேன். இத நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன். இத போட்டுட்டு இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறமா கேப்சிகம் இது ஒரு பகுதி எடுத்துர்க்கேன். நீங்க கேப்சிகம் இல்ல அப்படினா பச்சை மிளகாய் ஒன்னு கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த சிக்கன் அதை இமிடியேட்டா இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இதுல இருந்தே தன்னாவே நல்ல தண்ணி எல்லாம் ஊறி வர ஆரம்பிக்கும். சோ எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. நல்லா இந்த மாதிரி mix பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு டைம்ல நமக்கு இதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதிலே பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துரும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம mix பண்ணி கொடுத்துக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு நமக்கு வேகுற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா mix பண்ணிருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த இவ்ளோ பொடிகள் தான் நான் சேர்த்திருக்கேன். நீங்க தேவைப்பட்டா சோம்பு பொடி அப்புறமா சிக்கன் மசாலா எது வேணா சேர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இவ்ளோ சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கடைசில கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி தழை போடும்போது நல்லா ஃப்ளேவரா இருக்கும். கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோயா சாஸ் சேர்க்கணும். இது பண்ணும்போது தான் அந்த ஒரு ரோட்டு கடை ஸ்டைல்ல நம்மளால மோமோஸ் பண்ண முடியும். அந்த ஃப்ளேவரும் டேஸ்டும் நமக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா சோயா சாஸ் நம்ம சேர்த்தே ஆகணும். நீங்க உங்ககிட்ட இல்ல அப்படினா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு இத mix பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரா உள்ள வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ இத ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதுக்குள்ள 2 தக்காளி, அப்புறமா ஒரு 4ல இருந்து 5 பல் பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாய் நல்ல காரத்துக்காக நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 கூட சேர்க்கலாம். இப்போ போட்டுட்டு இத நல்லா கொதிக்க வைங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இதில இருக்கக்கூடிய தோலை நம்ம உரிச்சு எடுத்துடலாம் தக்காளில. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இத நல்லா அரைச்சு எடுக்கணும். ஈஸியா வரும் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது. இப்போ இதே மாதிரி 2 தக்காளியையும் தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல வரமிளகாய், அப்புறமா பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. தக்காளியில இருக்கக்கூடிய தண்ணியை பாத்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டு கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இத மாத்தி வச்சிட்டு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்ப அரைச்சு எடுத்தோம்ல தக்காளி பேஸ்ட் அதை அப்படியே இமிடியேட்டா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ்,
அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் இவ்வளோ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதை சட்னின்னு சொல்ல இல்லை சாஸுன்னு சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக டொமேட்டோ சாஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல அந்த ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ வந்து அவ்வளோதான், நல்லா வற்றி வந்துருச்சு. இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மோமோஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து மாவு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வந்து ஊறி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு பேட்ச் மாவு மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வர மாவு போட்டுக்கோங்க, போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பேட்ச் மாவு எடுத்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவி அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து எந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுப்போமோ அதே பக்குவத்தில் தான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். சப்பாத்தி எந்த சைஸுக்கு இருக்குமோ அதே சைஸுக்கு தான் இருக்கணும். ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எடுங்க. தேவைப்பட்டால் வர மாவு தூவி தூவி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூடியோ இல்லை மோல்டோ ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது நம்மளுக்கு ஒரே மாதிரியான ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணதுலேருந்து ஸ்டஃபிங் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எட்ஜஸை மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி சீல் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன்ல இதே மாதிரி தான், லேசாக இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து சீல் பண்ணிடணும். இது வந்து ஃபஸ்ட்டு 1, 2 பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துடும் ஈஸியாக. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன் எந்த மாதிரி மடித்து இப்படி வைக்கணும்னு. நீங்கள் தேவைப்பட்டால் ஸ்டஃபிங் வந்து உள்ளே கொஞ்சமாக கூட வைக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு. இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி ஹோல்ஸ் ஏதாவது வந்துன்னா அதில் லேசாக மைதா மாவு வச்சு அப்படியே மேஷ் பண்ணிடுங்க. அது அப்படியே போயிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்ததும் ஒன்று ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள ஸ்டஃபிங் வச்சுருங்க. 2ஆக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து மூடணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. பிகினர்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறது கொஞ்சம் ஒரு ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ண பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி மடிக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். இட்லி தட்டில் இந்த மாதிரி இட்லி தட்டு உள்ளே எடுத்து வச்சுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மோமோஸ் உள்ளே வைக்கணும். வச்சுட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வந்து ஆவியில் வேக விடணும். சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு மோமோஸுக்கு. ஒரு கண்ணாடி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. நம்மளுக்கு சூப்பராக மோமோஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற விடுங்க. இப்போது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண அந்த டொமேட்டோ சாஸ் அப்புறமா இந்த மோமோஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை ஈவினிங் டீ கூட எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.